இன்றைக்கி காலையில் எனக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிட்டு ஒரு பக்கம் குடிக்க தண்ணி வருது எந்திரிச்சு போடி, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு அவர் ஒரு பக்கம் கட்டுறேன், நான் ஒரு பக்கம் தூங்கத்தில் இருந்தேன். எந்திரிச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீட்ரூட் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல நான் சொன்ன லிஸ்ட் போக அவர் அதோட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டார். ஐயோ குடிக்க வேறு தண்ணி வருதுன்னு சொன்னாரே, அவசரமாக எந்திரிச்சு போயிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஆல்ரெடி தண்ணி இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் தான் இருந்தது, அது கீழே ஊற்றிட்டு கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஓகே இப்போ மார்னிங்கு சமைக்கணும்ல, ஸோ அவரைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவரைக்காய் அரைஞ்சி அரிசியில் உரிச்சது போக அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். குக்கரில் பண்ணுறாங்க, குண்டாவில் பண்ணுறாங்க, வடச்சட்டியில் பண்ணுறாங்க. ஸோ அப்பா சாமி போட அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் வடச்சட்டிலே காய் வணக்க ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 முட்டை இருந்துச்சு. ஸோ அதை 2 பேத்துக்கு சேர்த்து ஆம்லேட் போட்டுலான்னு வெங்காயம் பச்சை மிளகாய் கருத்தெல்லாம் போட்டு நீட்டாக அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா கலக்குன்னு கலக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவரைக்காய்க்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவரைக்காய்க்கு தக்காளி மோஸ்ட்லி அவங்க போடல வீடியோஸ்லாம், நம்ம சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டோமே அரைஞ்சிட்டோமே வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தக்காளி போட்டு தேங்காய் லாஸ்ட்டாக திருவி காய் ரெடி பண்ணிட்டேன். அப்புறமேட்டா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே சேர்த்து ஒரே குண்டாவில் உடச்சி ஊற்றின ஆம்லேட்டை முட்டையை எங்கள் 2 பேத்துக்கும் தனித்தனியாக பிரித்து 2 பேத்துக்கும் ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது எடுத்து வச்சுட்டு நேற்று ரசம் சூடு பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு குக்கர் விசில் வந்ததுமே லாஸ்ட்டாக மாங்காவோட மார்னிங் ஃபுட் ஃபினிஷ்.